பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் உங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியாத பல எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் நண்பன் கார்த்திக். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போறோம். எந்த இடம்னு கேக்குறீங்கன்னா, காளஹஸ்தி, அதை சுத்தி இருக்கிற இடங்கள். ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காளஹஸ்திலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸான இடம். எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, காளஹஸ்தி டெம்பிள். இந்த டெம்பிள் யாருக்கு ஃபேமஸ்னு பார்த்தோம்னா, லார்ட் சிவாக்கு தான் ஃபேமஸ். இந்த டெம்பிளை பத்தி நான் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இந்த டெம்பிளை பத்தி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா கோபுரம், அதுல வந்து 2 கோபுரம் இருக்கு. உள்ள ஒரு கோபுரம், வெளில ஒரு கோபுரம். உள்ள இருக்கிற கோபுரத்தை வந்து 300 BC-ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வெளியே இருக்கிற கோபுரம் வந்து 12th century-ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அப்பா, எவ்வளவு வருஷம் பழமையானது. அது மட்டும் இல்லாம குறிப்பா யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பல்லவா அண்ட் விஜயநகரா ரூலர்ஸ் தான் வந்து இந்த டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிளுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிற என்டையர் டெம்பிள் வந்து ஒரு பெரிய மலை, அதாச்சும் அந்த மலையோட சைடு பகுதியில வந்து இந்த டெம்பிளை வந்து ஸ்கல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீடிங் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள் வந்து ஃபேமஸ் சிவலிங்கா இருக்கு. என்ன சிவலிங்கா பாத்தீங்கன்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்தலம். இங்க இருக்கிற சிவலிங்கா தான் வந்து த பவர் ஆஃப் விண்ட் டிரைவ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் வந்து வாயுலிங்கம். ஒரு சிவலிங்கம் டெம்பிள் பார்த்தோம்னா ஒரு நாளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா சொல்லணும்னா மகா சிவராத்திரி இல்லைன்னா பிரதோஷம். பட் ஆனா இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு ராகு கேது சர்ப்பதோஷ பூஜை வந்து இங்க பண்றாங்க. இந்த பூஜை எதுக்கு தான் பண்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேரேஜ்ல வந்து ஏதாவது தடை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்ரீ காளஹஸ்திக்கு வந்துட்டு சிவனுக்கு வழிபடுங்க. கண்டிப்பா உங்க மேரேஜ்ல இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ காளஹஸ்தி, இந்த பேர்லயே வந்து இந்த பேர் எதனால வந்ததுன்னு இருக்கு. ஸ்ரீனா வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பைடர், காலா சர்பெண்ட் அதாச்சும் பாம்பு, ஹஸ்தினா ஹிந்தியில வந்து ஹாத்தி அதாச்சும் தமிழ்ல யானைன்னு சொல்றோம். சோ இது மூணு வந்து இங்க இருக்கிற சிவலிங்கத்தை ஒரு விதமா வழிபட்டது. குறிப்பா சொல்லணும்னா, யானை என்ன பண்ணிருச்சுன்னா பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்வர்ணமுகி ரிவருக்கு போயிட்டு சிவனை வழிபடுறதுக்காக அதோட 2 சைடுல வந்து தண்ணியை எடுத்துட்டு வந்தது வில்வா லீவ்ஸோட. செகண்டா ஸ்பைடரை பார்த்தோம்னா, சிவலிங்கம் வந்து அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி அதோட வெப்பை வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி வெப்பை காஸ் பண்ணி சோ வர டஸ்ட் எல்லாம் தடுத்து சிவலிங்கத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. சரி, பாம்பு என்னதான் பண்ணிருச்சு நீங்க கேட்டீங்கன்னா, பாம்பு வந்து ஃபேமஸ் ஃபார் ஜெம்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. ஸோ பாம்பு வந்து அது தலைமையில இருக்கிற அந்த ஜெம்மை வந்து இந்த சிவலிங்கத்துக்கிட்ட வச்சு சிவனை அழகு பார்க்குமா. சிவலிங்கம் வந்து அடடா, இது மூணுத்துக்கும் வந்து நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கே, ஸோ இதுங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் சொல்லிட்டு ஸ்ரீ காளஹஸ்தின்னு சொல்லி இது அவங்களோட பேரை வந்து மர்ஜ் பண்ணி 3 இந்த ஸ்தலத்துக்கு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துட்டு இருக்கிற கோபுரம் வந்து 130 feet டால். ஸோ நீங்க இந்த ஸ்ரீ காளஹஸ்திக்கு உங்க ஃபேமிலியோடயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடய வந்து இங்க இருக்கிற சிவனை நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனசுல நினைச்சது நடக்கும்னு சொல்லி ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சிவன் பாத்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரா. ஒரு சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு சக்தி இருக்கும். அந்த வரிசையில இங்க இருக்கிற சக்தி பாத்தீங்கன்னா பிரசன்னாம்பிகா. ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பொன்னிய ஸ்தலத்துல இருக்கு. அதாச்சும் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரா கோயில்ல இருக்கு. என் பக்கத்துல வந்து இந்த கோயில்ல வந்து கோயில் வீதியில கடை வச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபேமஸான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி இருக்காரு. ஹலோ சார், வணக்கம். உங்க பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் ஆறுமுகம். ஆறுமுகம், சொல்லுங்க என்ன பண்றீங்க? கடையில வேலை செஞ்சுட்டு. கடையில வேலை செய்றீங்க. எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க? ஒரு 4 வருஷமா வேலை செய்யறேன். 4 வருஷமா வேலை செய்றீங்க. இங்க ஸ்ரீ காளஹஸ்தில நார்மலா வந்து கும்பல் எவ்வளவு சார் வரும் நார்மலா சிவனை பார்க்க வீக் டேஸ்ல? சனிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாள் ஃபுல்லா வரும். 4 நாள் ஃபுல்லா வரும். எந்தெந்த ஊர்ல இருந்து மக்கள் வருவாங்க? எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. குறிப்பா எந்த ஊர் வந்து ரொம்ப அதிகமா வருவாங்க? தமிழ்நாடு, ஆந்திரா. குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா நிறைய பேர். எவ்வளவு ஜனத்தொகை சார் வரும்? ஏன்னா நீங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பண்ணி சொல்றீங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை எல்லாம் ஒரு 20,000 கிட்ட வருவாங்க. 20,000 பேர் வருவாங்க. எங்க அப்பா கேக் 20,000 பேர். 4 வழி இருக்கு இந்த கோயில்ல. ஓகே. அந்த 4 கோபுரம் இருக்கு. 4 கோபுரத்துல எல்லாம் ஜனங்க பிரிஞ்சு எல்லா கோபுரத்துல வருவாங்க. வெளியே எல்லா கோபுரம் உள்ள வந்து வெளியே போவாங்க. அதனால இங்க மட்டும் கொஞ்சம் கம்மியா வரும். இங்க மட்டும் ஒரு 5,000-6,000 வருவாங்க. பரவாயில்ல சார். இப்போ ஒரு சிவன் கோயில்ல வந்து ஒரு விசேஷம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்க இங்க 4 வருஷம் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. இந்த கோயில சிவராத்திரி, மகா சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸ் சார். இங்க வந்து நான் கேள்விப்பட்டேன், இந்த ராகு கேது
சர்ப்ப பூஜா பண்ணா இது தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. சோ அதை தவிர்த்து இந்த கோயில்ல வந்து வேற என்னென்ன பூஜை எல்லாம் பண்ணா விசேஷமான இருக்கும்? எல்லா பூஜையும் பண்ணலாம். பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா பூஜையும் இருக்குது. ஓகே, எல்லா பூஜையும் பண்ணலாம். ராகுக்கு ரொம்ப ஃபேமஸ் இங்க. எல்லா இடத்துல இருந்து வந்து பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்னா நீங்க யார சொல்லுவீங்க? ஆக்ட்ரஸ். எனக்கு பிடிச்ச ஹீரோயினா? ஆமா, சிரிக்கிறாரா? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரும் இல்ல, எல்லாம் படமா எல்லாரும் நல்ல பேரு. ஓகே, பிடிச்ச ஹீரோனா யார சொல்லுவீங்க? என்ன சொல்லக்கூடாது, என்ன தவிர்த்து? அந்த மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. ஹீரோ யாருமே பிடிக்காதா? இல்ல, எல்லாரும் பிடிக்கும். எல்லா படமும் எல்லாரும். அப்ப யாராச்சும் ஒரே ஒருத்தங்க சொல்லுங்க. பரவாயில்ல, தெலுங்கா இருந்தாலும் கன்னடவா இருந்தாலும் தமிழா இருந்தாலும். எல்லாம் புதுசா எல்லாம் தமிழ்ல தெலுங்குல புதுசா வராங்க. ஓகே, ரஜினி கமல் அந்த வரிசையில ரஜினி கமல் எல்லாம் பிடிக்கும். இங்க தெலுங்குலயும் எல்லாம் சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணன் எல்லாம். அதாச்சும் இவர் வந்து ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி கலந்து செய்த கலவை. ஏன்னா தமிழும் பிடிக்கும், எல்லா மொழியும் பிடிக்கும்னு சொல்றாரு, தெய்வீகமாவும் பேசுறாரு. ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா துர்காம்பிகா கோயில்ல இருக்கேன். காளஹஸ்தியில இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த கோயிலோட ஹைட் சொல்லணும்னா குறிப்பா 800 to 850 ஃபீட் ஹைங்க. பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல வரும்போது பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலை உச்சியில தான் வந்து துர்காம்பிகா இருக்காங்க. துர்காம்பிகா வந்து சக்தியில வந்து ஒரு பவர்ஃபுல் டிவைன் சக்தினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மலை மேல போய் அந்த சக்தியை பாக்குறதுக்காக மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அழகா ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மக்கள் வந்து இந்த சக்தியை போய் பார்த்து ரொம்ப வழிபடும் போது ரொம்ப தெய்வீகமா இருக்கும், ரொம்ப சிறப்பம்சமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த காடஸை வந்து மனசார என்ன நினைச்சு ப்ரே பண்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மலை உச்சியில நீங்க மேல போய் நின்றுட்டு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் காளஹஸ்தி தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிளுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துர்காம்பிகா டெம்பிள் வந்து காளஹஸ்தியோட நார்த் ஃபேசிங். இந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ணமுகி ரிவர் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்வர்ணமுகியோட ரிவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, குறிப்பா இது வந்து நம்ம இந்த காளஹஸ்தியில இருக்கிற காளஹஸ்தீஸ்வராக்கு வந்து இந்த ரிவர்ல இருந்து தான் எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காளஹஸ்தீஸ்வரா மட்டும் இல்லாம இன்னொரு 5 சிவன் ஸ்தலங்களுக்கு வந்து இந்த ரிவர் வந்து வழிஞ்சுக்கிட்டு போறது. குறிப்பா வந்து சொல்லணும்னா அகதீஸ்வரா, பரசுராமேஸ்வரா, மூலஸ்தனேஸ்வரா, அப்புறம் வந்து இன்னொரு 2 சிவன். இங்க குடியிருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரிவர் போயிட்டு இருக்கு. ஸோ காலங்காலத்தால இந்த காளஹஸ்தீஸ்வரா வழிபாடுறதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ல குளிச்சுட்டு அப்புறம் இந்த சிவனை போய் வழிபட்டா ஸோ அவங்க நினைச்சது நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரிவர் வந்து இன்னும் 2-3 சிவலிங்கம் ஸ்தலத்துங்களுக்கு போயிட்டு ஃபைனலா வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால போய் மர்ஜ் ஆகுது. கண்டிப்பா வந்து நீங்க காளஹஸ்தி வந்தீங்கன்னா இங்க நம்ம துர்காம்பிகா அந்த ஹில்லுக்கு போய் பாருங்க. நீங்க சுத்தி இந்த காளஹஸ்தி பார்ப்பீங்க. பிளஸ் இதோட ஒரு பிளஸ் அடிஷன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய இந்த இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்திருப்போம். அதாச்சும் ஃபிளைட்ல போறவங்க வந்து கிளவுட்ல இருந்து மழை பெய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபிளைட்ல எல்லாம் போகணும்னு அவசியம். சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை தான் இருக்கு, மழை சுத்தி கிளவுட்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து ஈவினிங் டைம் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ட்ரௌசியா இருக்கும். எங்க மழை பெய்யுதோ அந்த ஸ்பெசிஃபிக்கான கிளவுட் பார்க்கலாம். ஒரு விஷுவல் டிலைட்டாவும் இருக்குங்க. ஊர் செய்தி பாட்டு மீதி. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சூர்யா. சூர்யா, என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது. சொல்லுங்க உங்க பேர் என்ன? கஸ்தூரி. என்ன பண்றீங்க நீங்க? நானும் ஹவுஸ் ஒய்ஃப். நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். ஹாய், உங்க பேர் என்ன? ஸ்ரீவேகாலட்சுமி. ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஏபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏ செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏ செக்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஏ செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எக்ஸ்ட்ராடினரி. நார்மலா வந்து ஓகே, அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மறந்துட்டேன். பாத்தீங்களா, எந்த இடத்துல நீங்க வரீங்க? திருவள்ளூர். திருவள்ளூர். நீங்க? திருவள்ளூர். ஓகே, திருவள்ளூர்ல இருந்து காளஹஸ்தி வந்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு விசேஷமா? நாங்க 6 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். பரிகாரம் பண்றதுக்காக தான் இந்த ஸ்தலம். அதனால 6 இயர்ஸா இங்க வந்து 6 இயர்ஸா வந்துட்டு இருக்கீங்க. நார்மலா வந்து ஒரு சிவன் கோயில் இருந்துச்சுன்னா பக்கத்துலயே துர்கை இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்தலத்துலயும் சிவன் கூட துர்கை இருக்கு. சோ இங்க இருக்கிற இந்த துர்கைக்கு வந்து அப்படி என்னதான் ஃபேமஸ்ங்க? இங்க எது வேணும்னாலும் நிறைவேறும்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள்லாம் வந்து நல்லா சாமிக்கு வழிபடுவாங்க. போய் பாத்தீங்கன்னாவே நிறைய குங்குமஞ்சா எல்லாம் போட்டு அலங்காரமா பண்ணிருப்பாங்க. துர்கை பார்க்கவே அலங்காரமா இருக்கும், அழகா இருக்கும். சூப்பர். இப்போ ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு உகந்த நாள் இருக்கு. சோ இப்போ துர்கைன்னு சொன்னா எந்த நாள் வந்து துர்கைக்கு ரொம்ப உகந்த நாள்? துர்கைக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அது ராகு காலம் தான். 3 நாள். அது ராகு காலம் தான்.
துர்கைக்கு வந்து இந்த விஷயம் சாத்தினா நம்ம மனசார நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த விஷயம் சொல்லுவீங்க? கண்டிப்பா எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க. எலுமிச்சம்பழம் அப்புறம் எலுமிச்சம்பழம் விளக்கு. எலுமிச்சம்பழம் விளக்கு. எலுமிச்சம்பழம் மாலை போடுறதுனால அப்படி என்னதான் நம்மளுக்கு இது கிடைக்கும்? எலுமிச்சம்பழம் மாலை போடுறதால நம்ம வேண்டுதல் நிறைவேறும்ட்டு நமக்கு ஐதீகம். ஓகே, வெரி குட் எக்ஸ்ட்ரானரி. டக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யாரை சொல்லுவீங்க? கமல்ஹாசன். ஏன் கமல்னா ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும், குழந்தையில இருந்து பிடிக்கும். சின்னல இருந்து கமல் ஃபேன். ஓகே, உங்களுக்கு? அஜித். அஜித். ஹீரோயின் யார் பிடிக்கும்? ஹீரோயின் ஜோதிகா. ஜோதிகா. ஓகே, நீங்க? த்ரிஷா. உங்களுக்கு பிடிச்ச வில்லன்னா யாரை சொல்லுவீங்க? பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ். நீங்க? ரகுவன். என்ன சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஓகே. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காளஹஸ்தியில இருக்கிற ஃபேமஸான கண்ணப்பர் கோயில்ல இருக்கேன். இந்த கோயிலை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோயில்ல வந்து ஒரு புராணத்துல ஒரு கதை இருக்கு. கண்ணப்பருங்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து ஹண்டர் குலத்துல வந்து பிறந்தாருங்க. அந்த ஃபாரஸ்ட்ல தான் வந்து ஒரு சிவலிங்கம் இருந்தது. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் டெய்லி போயிட்டு இருக்கும்போது இந்த சிவலிங்கம் பார்த்துட்டு இந்த சிவலிங்கத்தை நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுவர்ணமுகின்னு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆறுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த சிவன், அடடா என் மேல இப்படி ஒரு பற்று வச்சிருக்கானே, இவனை வந்து நான் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாரு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த சிவன் இருக்கிற இடத்துல ஒரு கோயில் இவரே வந்து உருவாக்கிட்டு அந்த கோயில்ல வந்து earthquake வர மாதிரி பண்ணாரு. அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற ரிஷிஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. உடனே கண்ணப்பன் என்ன பண்ணாருன்னா உடனே போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி அணைச்சு இவரோட உடம்பால அணைச்சு இந்த சிவலிங்கத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பரவாயில்லையே, என்னோட பக்தன் வந்து இவ்வளவு பக்தியா இருக்கான், இவன் எந்த அளவுக்கு போவான் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெஸ்ட் வச்சாரு. என்ன டெஸ்ட் வச்சாருன்னா கண்ணப்பன் வந்து ஒரு நாள் இந்த சிவலிங்கம் சிலையை பார்க்க வரும்போது சிவலிங்கம் வந்து ஒரு கண்ணு இல்ல, ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் பீச்சி அடிக்குது, இன்னொரு கண்ணு மட்டும்தான் இருக்கு. அடடா என்ன இது, நான் ஆசைப்பட்டு வணங்குற சிவனுக்கே வந்து இந்த கதி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு அம்பு எடுத்து தன்னோட கண்ணை நோண்டி அந்த ஒரு சிவலிங்கத்தோட கண்ணில் வச்சுட்டாரு. கண்ணப்பனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நீ வந்து உன்னோட முக்தியை அடைஞ்சிட்ட அப்படின்னு சிவபெருமான் அன்னைக்கு நம்ம கண்ணப்பனுக்கு வந்து பிளெஸிங் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கண்ணப்பனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்க காளஹஸ்தியில இந்த கோயில்ல வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா மனசுல வந்து நீங்க வேண்டியது நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. ஊர் செய்தி பாட்டு மீதி. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? பிருத்திவிராஜ் சார். பிருத்திவிராஜ். எங்க இருந்து வரீங்க? கடலூர்ல இருந்து வரேன் சார். கடலூர்ல இருந்து. என்ன பண்றீங்க? சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் ஒர்க் பண்றீங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? பிரேமா. சூப்பர் சார். சொல்லுங்க, நீங்க வந்து இந்த காளஹஸ்தி கண்ணப்பர் கோயிலுக்கு எத்தனாவது தடவை வரீங்க? இது 3வது வரேன் சார். 3வது தடவை. சார் நார்மலா வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு விசேஷம் இருக்கு. சோ அந்த வரிசையில இங்க வந்து நம்ம காளஹஸ்தியில இந்த சிவனுக்கு அப்படி என்ன சார் விசேஷம்? ராகு கேது நிவர்த்தி சார். ராகு கேது நிவர்த்தி. சூப்பர். இதை தவிர்த்து இங்க கண்ணபுரான்னு ஒரு நாயன்மார் இருந்தாரு சார். அவர் வேடம் வருவதுல இருந்து சிவனுடைய தன்னுடைய கண்ணை வந்து சிவனுக்கு போனதுனால இங்க சிறப்பு சார். சூப்பர். இதை தவிர்த்து இந்த இடத்துக்கு வந்து இதுதான் உகந்த நாட்கள். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து சதுர்த்தி ஃபேமஸ், முருகனுக்கு வந்து சஷ்டி ஃபேமஸ். அந்த வரிசையில இந்த நம்ம சிவனுக்கு வந்து என்னென்ன நாள் ஃபேமஸ்? செவ்வாய்க்கிழமையில வந்து ராகு காலத்துல வந்து பூஜை பண்ணா அந்த ராகு கேது தோசை நீங்க சார். ராகு கேது தோசை நீங்க. வெரி குட். சோ நீங்க கடலூர்ல இருந்து வரீங்க. ஆமா சார். சோ நீங்க ஃபேமிலியா தான் வருவீங்களா இல்ல தனியா தான்? ஃபேமிலியா தான் வருவோம். இன்னைக்கு பையனுக்கு உடம்பு சரியாதனால நான் எங்க அம்மா நானும் வந்துருக்கேன். சூப்பர். இதை தவிர்த்து லைக் இப்போ வந்து நான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கேட்க போறேன். டக்குன்னு ஆன்சர் பண்ணும். சரிங்களா? உங்க ஃபேவரட் ஹீரோயின் யாரு? ஜோதிகா சார். ஜோதிகா. ஃபேவரட் ஹீரோ? சூர்யா சார். சூர்யா. பிடிச்ச படம்? இது சார் மாட்டிக்கிட்டாரு. நிறைய படம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு படம் மாட்டிக்கிட்டாரு. சூர்யா படம் இது சார் லேட்டஸ்ட் ஏழாம் அறிவு சார். ஏழாம் அறிவு லேட்டஸ்ட் படம். சூப்பர். சோ இந்த கோயிலை பத்தி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வேல்யூபிளா எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். காளஹஸ்தியில இவ்வளோ விஷயங்கள் ஃபேமஸா? ஏன்னா காளஹஸ்தின்னு சொல்லும் போது சிவன் கோயில் மட்டும்தான் ஃபேமஸ்னு சொல்லி பாதி பேருக்கு தெரியும். பட் அதையும் மிஞ்சி நிறைய விஷயங்கள்லாம் ஃபேமஸா இருக்கு. கண்டிப்பா நீங்க காளஹஸ்தி ஃபேமிலியோட வாங்க. கண்டிப்பா வந்து நீங்க இந்த லார்ட் சிவா கிட்ட ப்ரே பண்ணீங்கன்னா நீங்க மனசுல நினைச்சது நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே மார்னிங் 11:30 ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பெப்பர்ஸ் டிவில ஸ்டர் ஃப்ரையை பார்க்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is your Karthik signing off. Bye.